மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. வலையோரம் பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம்னா, மியூசிக் அகாடமியுடைய தலைவர் திரு முரளி வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதம் விளக்கம். என்ன செய்தியின் பின்னணி அப்படின்னா, பிரபல கர்நாடக இசை பாடகர் திரு டி எம் கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருது அறிவிக்கிறாங்க. கர்நாடக இசை கலைஞர்களான திருமிகு ரஞ்சனி, திருமிகு காயத்ரி 2 பேரும் சமூக வலைதளத்தில் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதாவது, கர்நாடக இசை உலகில் உயரிய விருது தவறான நபருக்கு வழங்கப்பட்டிருக்கு. பிராமணர்கள் இனப்படுகொலை, பெண்களை பற்றி பலமுறை இழிவாக பேசிய பெரியாரை பற்றி டி எம் கிருஷ்ணா பல்வேறு மேடைகளில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. நமது நம்பிக்கைகள், நாட்டின் அடித்தளம் மற்றும் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி பேசும் டி எம் கிருஷ்ணாவுக்கு விருது வழங்கும் நிகழ்வை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அவங்க மியூசிக் அகாடமிக்கு அனுப்பிய கடிதத்தை சமூக வலைதளத்தில் பதிவு செய்கிறாங்க. அதற்கு மியூசிக் அகாடமியுடைய தலைவர் முரளி விளக்கம் கொடுக்கிறார். அதாவது, உங்களுடைய கடிதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். மூத்த இசை கலைஞருக்கு எதிராக தேவையற்ற அவதூறு கருத்துக்கள் உங்களுடைய கடிதத்தில் இடம்பெற்றிருந்தது எனக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. அந்த செயலில் ஒரு உள்நோக்கம் இருப்பதாக நான் யூகிக்கிறேன். மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிதி விருதை மிக உயரிய நபருக்கு தான் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடக இசை கலைஞராக டி எம் கிருஷ்ணா சிறந்து விளங்குறதுனால அந்த விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க மியூசிக் அகாடமிக்கு அனுப்பிய கடிதத்தை சமூக வலைத்தளத்துல பகிர்ந்தது மரியாதைக்குரிய செயல் அல்ல அப்படின்னு அவர் ஒரு கடிதம் போட்டிருக்காரு. அந்த கடிதத்தை அவங்க சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. அதற்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கிறோம். ஸ்மிதா ஸ்ரீநாத் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி எம் கிருஷ்ணா கர்நாடக இசை பாடகராக இருப்பதாலேயே அவர் தனது இசையை சமூக சீர்திருத்தத்திற்கோ மற்ற காரியங்களுக்கோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் இல்லை. அடித்தட்டு மக்களுக்கும் கர்நாடக இசையை கொண்டு போய் சேர்த்தவர். மியூசிக் அகாடமி அவரை சிறப்பித்திருக்கிறது, அதற்கு எனது பாராட்டுக்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. பார்கவ் சுந்தரம்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, மியூசிக் அகாடமியின் தலைவர் முரளியின் பதில்ல அவசரமும் திமிரும் வெளிப்படுது. அவர் ஒரு மகத்தான அமைப்பின் பொறுப்பான தலைவராக செயல்படல அப்படிங்கிறது அவருடைய விளக்கத்திலிருந்து தெரியுது. இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கும் கடமையில் இருப்பவர்கள் கூடுதலாக இந்த பிரச்சனைக்கு தீ மூட்டுறாங்க. அவர் பதவி விலகணும் அப்படின்னு பார்கவ் சுந்தரம்ங்கிறவர் ஒரு கமெண்ட் போடுறாரு. சோபனா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க, மியூசிக் அகாடமியின் தேர்வு மகத்தானது. ரஞ்சனி, காயத்ரி சகோதரிகளின் புறக்கணிப்புக்கு சரியான பதில முரளி சொல்லியிருக்கிறாரு. டி எம் கிருஷ்ணா சிறந்த இசைக்கலைஞர், அவருக்கு மேலும் இந்த விருது வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, பாலக்காடு மணி ஐயர் டி எம் கிருஷ்ணாவுடைய செபாஸ்டியன் அண்ட் சன்ஸ் நூலில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்தை அவர் போட்டிருக்காரு. அதாவது, பாலக்காடு மணி ஐயர் என்ன சொல்றாருன்னா, பார்லாந்து அப்படின்றவர் மாட்டு தோளில் செய்து கொடுக்கக்கூடிய மிருதங்கம், சோமு ஆசாரி சந்தனத்தில் செய்து கொடுக்கக்கூடிய கட்டை, இதை வச்சுதான் நான் மிருதங்கம் வாசிப்பேன். அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் பாடுவார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் சொர்க்கம், எங்கன்னா சாதியெல்லாம் மறந்துட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் சொர்க்கம் அப்படின்னு அவர் சொல்லுவார்னு. அதாவது, இசை சாதிக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற துணியில அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.